Hello friends, welcome to Centum Tutor PGTRB Commerce Unit 8 Role of Banks on EDP. EDP na Entrepreneurship Development Program. அதில் try some self-employment, SEEUI, SEPUP, DICS, DICS, Industrial Estate, Role of SIDCO, SIDCO. இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Test number 1. Question number 1, expand TRYSEM, TRYSEM scheme. அதோட எக்ஸ்பேன்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு ரீஜனல் யூத் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், தமிழ்நாடு ரூரல் யூத் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், ட்ரைனிங் ஆஃப் ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், ட்ரைனிங் ஆஃப் ரீஜனல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். இதில் கரெக்டான ஆப்ஷன் வந்து ட்ரைனிங் ஆஃப் ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். ட்ரைனிங் ஆஃப் ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், கிராமப்புற இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி. இதுதான் ட்ரைனிங் ஆஃப் ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். The training of rural youth for self-employment was launched in the TRYSEM. இந்த TRYSEMன்ற ஒரு ஸ்கீம் வந்து எந்த வருஷத்தில் லான்ச் பண்ணாங்க? 1980, 1979, 1982, 1972 கேட்டிருக்காங்க. ஸோ த இயர் இஸ் 1979 ஆகஸ்ட் 15th. இண்டிபெண்டன்ஸ் டேக்கு தான் இதை லான்ச் பண்ணாங்க 1979. ஸோ டேட் வந்து கேட்டால் 15th ஆகஸ்ட். இந்த ட்ரைசமுடைய பெனிஃபிஷரிஸ் யாரெல்லாம், இதில் லாபம் பெறக்கூடிய நன்மை பெறக்கூடிய நபர்கள் யாரெல்லாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ பெனிஃபிஷரிஸ் ஆஃப் ட்ரைசம். ஆப்ஷன் ஏ பர்சன்ஸ் who completed the 12-month course under the NAEP. இந்த NAEP நேஷ்னல் அடல்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம். இந்த அடல்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராமில் 12-month கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க. இல்லை ப்ரையாரிட்டி ஷுட் பி கிவன் டு மெம்பர்ஸ் ஆஃப் SC அண்ட் STs. SC STs ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அவங்க தான் பெனிஃபிஷரிஸ். 50% கேண்டிடேட் ஷுட் பி உமன். அதில் வந்துட்டு 50% உமனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அவங்க தான் அதில் பெனிஃபிஷரிஸ். ஆல் தி அபோவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் இந்த ட்ரைசம்னால் பெனிஃபிட் அடைகிறவங்க, நன்மை அடைகிறவங்க ஆல் தி அபோவ். அதாவது NAEP அந்த அடல்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராமில் 12 மாதம் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களும் இதில் பெனிஃபிட் அடைவாங்க, அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுமாதிரி SC STக்கு வந்துட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும், முன்னுரிமை கொடுக்கணும். அதில் 50% வந்து விமனாக இருக்கணும். இது எல்லாமே ட்ரைசமால் பெனிஃபிட் பெறக்கூடிய சமூகத்தினுடைய நபர்கள். கொஸ்டின் நம்பர் 4, ட்ரைசம் இஸ் எ ப்ரோக்ராம் ஆஃப். ட்ரைசம் அப்படின்றது என்ன ப்ரோக்ராம்? ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமா, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமா, அர்பன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமா, ஆல் தி அபோவான்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம பார்த்தோம், அந்த ஃபுல் ஃபார்மில் இருக்குது ரூரல் யூத், கிராமப்புற இளைஞர்களுடைய வளர்ச்சி தான். அப்போ ரூரல் டெவலப்மெண்ட் தான் இதனுடைய நோக்கம், ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ ட்ரைசம் ப்ரோக்ராம் இஸ் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட். Question number 5. Which one of the following was launched with the objective of helping the poor in rural areas to become self-employed? இதில் நிறைய ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. DPAP, IRDP, TRYSEM, DDP அப்படின்னு சொல்லி 4 ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ப்ரோக்ராமில் எந்த ப்ரோக்ராம் ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய புவர் பீப்புளுக்கு, பாவர்ட்டி லைனில் இருக்கக்கூடிய புவர் பீப்புளுக்கு, புவராக இருக்கக்கூடிய நபர்களுக்கு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உண்டாக்கி கொடுக்கறதுக்காக, சுய வேலைவாய்ப்பு உண்டாக்கி கொடுக்குற நோக்கத்தோடு தொடங்கப்பட்ட அமைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ தான் பார்த்தோம் ட்ரைசம். ட்ரைசம் தான் சுய வேலைவாய்ப்பு உண்டாக்குறதுக்கான ஒரு அமைப்பு, ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய புவர் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தொடங்கப்பட்ட அமைப்பு இது. 6th question, TRYSEM aimed at providing training to the rural poor in the age group of. The TRYSEM உடைய எய்ம் வந்துட்டு ட்ரைனிங் கொடுக்கறது, இந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், இந்த ரூரல் புவர் பீப்புளுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உண்டாக்குறது தான் இவங்களுடைய எய்ம். ப்ரொவைடிங் ட்ரைனிங் டு தி ரூரல் பீப்புள், ரூரல் புவர் பீப்புள். அந்த புவர் எந்த ஏஜ் குரூப்புக்குள்ளார இருக்கணும்? 18 to 35 இயர்ஸா, 25 to 35 இயர்ஸா, 18 to 45 இயர்ஸா, ஆல் ஏஜ் குரூப்புக்கும் ட்ரைனிங் கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த ட்ரைசம்னுடைய எய்ம் வந்து
18லேருந்து 35 ஏஜுக்குள்ளே இருக்கக்கூடிய யூத், அதான் யூத்துன்னு சொல்கிறோம், யூத். அப்போது அந்த 18லேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மட்டும்தான் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அவங்களுடைய செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணுறதுக்காக. 7th question, TRISM had been laid down that the coverage of youth from SC/ST communities should be at least dash of rural youth train. இந்த ரூரல் யூத்துக்கு ட்ரெயின் பண்ணும்போது, கிராமப்புற இளைஞர்களுக்கு ட்ரெயின் பண்ணும்போது, அந்த ட்ரைசமில் எடுக்கக்கூடிய நபர்களில் SC/ST கம்யூனிட்டி எத்தனை சதவீதத்தில் இருக்கணும், குறைந்தபட்சம் எத்தனை சதவீதம் இருக்கணும் கேட்டிருக்காங்க. 100%, 50%, 33%, 1/3 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ட்ரைசம் ப்ரோக்ராமுக்கு நம்ம கிராமப்புற இளைஞர்கள் எடுக்கும் பொழுது 50% வந்து SC/STயாக கண்டிப்பாக இருக்கணும், 50% குறையாமல் இருக்கணும். Question number 8, out of the total beneficiaries of TRISM at least dash should be women. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த ட்ரைசம் ப்ரோக்ராமில் பெனிஃபிஷரிஸில் வந்து குறைந்தபட்சம் எத்தனை சதவீதம் விமன் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. 35%, 50%, 40%, நன்னான்னு கேட்டிருக்காங்க. 50%, 50% கண்டிப்பாக பெண்களுக்கு உரிமை இருக்குது, அந்த இளம் பெண்களுக்கு உரிமை அளிக்கணும். 9th question, the TRISM scheme had been merged into Swarna Jayanti Gram Swarojgar Yojana SGSY with IRDP, DWCRA etc. from இந்த TRISM ஸ்கீம் நம்ம வந்து ஏற்கனவே எப்போ உருவாக்கணும்னு பார்த்தோம். இதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோஜார் யோஜனா கூட மெர்ஜ் பண்ணிட்டாங்க, இணைச்சிட்டாங்க. எந்த ஆண்டுலேருந்து இணைச்சிட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ட்ரைசம் வந்து இணைச்சது வந்துட்டு ஏப்ரல் 1999, 1999 தான் இந்த SGSY கூட கம்பைன் பண்ணிட்டாங்க, மெர்ஜ் பண்ணிட்டாங்க. Question number 10, in TRISM minimum age for inmates of orphanages. இந்த கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஆர்ஃபனேஜ் இருக்கும், அனாதை இல்லங்கள் இருக்கும், அதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மினிமம் ஏஜ் எவ்வளோ ட்ரைசமில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த ட்ரைசமில் வந்துட்டு கிராமப்புற இளைஞர்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக தொழிற்பயிற்சி கொடுப்பாங்க. அதில் வந்துட்டு அவங்களோட ஏஜ் குரூப் வந்து 18 to 35, 18 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம், 18 வயசு. இதே ஆர்ஃபனேஜில் இருக்கக்கூடிய நபராக இருந்தால் அவங்களுக்கு மினிமம் எவ்வளோ, சாதாரண நபர்களுக்கு மினிமம் 18 வயசு, ஆர்ஃபனேஜில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால், இன்மேட்ஸ் ஆஃப் ஆர்ஃபனேஜாக இருந்தால் 16 வயசா, 18 வயசா, 21 வயசா நன்னான்னு கேட்டிருக்காங்க. இந்த ட்ரைசமில் வந்து மினிமம் ஏஜ் வந்து இவங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது, 16 இயர்ஸ். 16 வயசு இருந்தாலே அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. மற்றவங்களுக்குலாம் 18 வயசு, இவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் 16 இயர்ஸ். அதே மாதிரி இன்னொரு எக்ஸம்ஷன் கூட இருக்குது. நம்ம மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தோம், மேக்ஸிமம் ஏஜ் வந்து 35 அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இதே வந்து இந்த குஷ்டரோகம், லெப்ரசி போன்ற பாதிப்பு அடைந்த நபர்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது, 45 வயசு வரைக்கும் அவங்களுக்கு கொடுப்பாங்க, 45 வயசு வரைக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் 18லேருந்து 35 வயசு வரைக்கும் தான். இந்த ஆர்ஃபனேஜில் இருக்கக்கூடிய நபராக இருந்தால் 16 வயசு, அவருக்கு மினிமம் ஏஜ் வந்து 16 வயசில் தொடங்கிடுவாங்க, 35 வயசு வரைக்கும். ஆனால் இந்த குஷ்டரோகம், லெப்ரசி போன்ற இதில் பாதிக்கப்பட்ட நபராக இருந்தால் அவங்களுக்கு வந்து 45 வயசு வரைக்கும் ரிலாக்ஸேஷன் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் வந்து 35 வயசு தான், ஆனால் இந்த மாதிரி நபர்களுக்கு 45 வயசு வரைக்கும் ரிலாக்ஸேஷன் உண்டு. What does SEEUY stand for? இந்த SEEUY என்பது எதை குறிப்பிடுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் டு எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் யூத்தா, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் டு எஜுகேட்டட் அர்பன் யூத்தா, சோசியல் எம்பவர் டு எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் யூத்தா நன்னான்னு கேட்டிருக்காங்க. இதில் SEEUY அப்படின்றதே செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் தான். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷன், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் டு எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் யூத், ஒரு படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் உருவாக்கி கொடுக்குறது தான் SEEUY என்ற ஸ்கீம். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் டு எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் யூத். 12, question number 12, SEEUY popularly known as
கிராமோதயா ஸ்கீம் introduced by government of India in இந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் டு எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் யூத் இந்த ஸ்கீம் வந்து பாப்புலராக என்ன பேரில் குறிப்பிடப்படுதுன்னா கிராமோதயா ஸ்கீம் அப்படின்ற பேரில் தான் பாப்புலராக இருக்குது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு, எஸ்டாப்ளிஷ் பண்ணிச்சு, இந்த ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு. எந்த இயரில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. 1985 1990 1995 2005 கேட்குறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் 1985 தான் இந்த SEEUI ஸ்கீமை, அதாவது பாப்புலராக இதோட பேர் வந்து கிராமோதயா ஸ்கீம், இதை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்ட்ரடியூஸ் பண்ணது 1985. Question number 13. The District Industries Center DIC was established in the year. The District Industries Center எந்த வருஷம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? 1978 தான் டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரீஸ் சென்டரை தொடங்கினாங்க. Question number 14. Functions of District Industries Center. The District Industries Centeroட டிக்கோடைய ஃபங்க்ஷன், பணிகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் இது அதோடைய பணி 3 பணி கொடுத்துருக்காங்க. என்னென்ன பணி பாருங்கள். அண்டர்டேக்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஃபார் ஆண்டர்ப்ரனர் டெவலப்மெண்ட், தொழில் முனைவோர் வளர்ச்சிக்கான ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்கறது, இதுதான் இவங்களோட வேலை. இல்லை இம்ப்ளிமெண்ட்ஸ் பிரைம் மினிஸ்டர்ஸ் ரோஜ்கார் யோஜனா PMRY, இந்த பிரைம் மினிஸ்டர்ஸ் ரோஜ்கார் யோஜனாவை நடைமுறைப்படுத்துவது தான் இவங்களுடைய வேலை. கிராண்ட்ஸ் சப்சிடிஸ் டு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் SSI யூனிட்ஸ், இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸுக்கு சப்சிடிஸையும் கிராண்ட்ஸையும் கொடுக்கறது தான் இவங்களுடைய ஃபங்க்ஷன். ஆல் தி அபோவ்னு கேட்டிருக்காங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரீஸ் சென்டருடைய வேலை இது மூணுமே ஆல் தி அபோவ். அதாவது இந்த ஆண்டர்ப்ரனரல் டெவலப்மெண்ட்டுக்கான ப்ரோக்ராம், ட்ரைனிங் ப்ரோக்ராமாக கொடுக்கணும். இந்த PMRYன்ற பிரைம் மினிஸ்டர்ஸ் ரோஜ்கார் யோஜனாவோட இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், நடைமுறைப்படுத்தணும். அதாவது இளைஞர்களுக்கு வேலை தொடங்குறதுக்காக, அதாவது சுயதொழில் தொடங்குவதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா சப்சிடியில் லோன் கொடுப்பாங்க பிரைம் மினிஸ்டர் ரோஜ்கார் யோஜனாவில். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நடைமுறைப்படுத்துவது டிக்கோட வேலை தான். அதே மாதிரி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு எல்லாமே SSI யூனிட்டுக்கு எல்லாமே கிராண்ட்ஸும் சப்சிடியும் கொடுக்கறதும் இந்த டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரீஸ் சென்டருடைய வேலை தான். அப்போது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரீஸ் சென்டர் வந்து ஆல் தி அபோவ். 15th question. Which one of the following self-employment schemes are implemented in the state through DIC? இதில் கீழே கொடுக்கப்பட்டிருக்க நிறைய ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமை வந்து அதாவது எல்லாமே செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம், அதாவது சுய வேலைவாய்ப்பு திட்டங்கள். இது எல்லாம் வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னா இந்த டிக் மூலமாக தான் நடைமுறைப்படுத்தும், இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரீஸ் சென்டர்ஸ் மூலமாக தான் நடைமுறைப்படுத்துவாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இதில் எந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராமை டிக் மூலமாக நடைமுறைப்படுத்துகிறாங்க? பிரைம் மினிஸ்டர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் PMEGP, பிரைம் மினிஸ்டர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம். செகண்ட் பாருங்கள், அன்எம்ப்ளாய்டு யூத் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் UYEGP, அன்எம்ப்ளாய்டு யூத் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம். தேர்ட் ஒன், நியூ ஆண்டர்ப்ரனர் கம் என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம் NEEDS, NEEDS, நியூ ஆண்டர்ப்ரனர் கம் என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம், ஆல் தி அபோவ். இதில் எந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராமை ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரீஸ் சென்டர் மூலமாக நடைமுறைப்படுத்துகிறாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. இந்த இது மூணுமே செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் தான். இந்த 3 ப்ரோக்ராமுமே இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து டிக் மூலமாக தான் செயல்படுத்துகிறாங்க. ஆல் தி அபோவ் இஸ் தி ஆன்சர். இதோட ஃபுல் ஃபார்ம் எல்லாம் பார்த்து வச்சுருங்க. சிலப்போ PMEGP அதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு கேட்கலாம், UYEGP கேட்கலாம், நீட்ஸ் தான் ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம். அதனால் ஒரு தடவை நல்லா பார்த்து வச்சாலே போதும். ஒரு 2-3 வருஷம் நீங்கள் பார்த்து வச்சாலே உங்களால் 4 ஆப்ஷன் கொடுக்கும்போது உங்களால் சூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். Question number 16. The district industries centers functioning in dash district in Tamil Nadu. தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரீஸ் சென்டர் எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரீஸ் சென்டர்ஸ் இருக்குது இப்போது கேட்குறாங்க. 31, 32, 36, 25.
டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரீஸ் சென்டர் வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னா 31. அதாவது டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரீஸோட அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் போனீங்கன்னா 31 கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில். இப்போ டிஸ்ட்ரிக்ட் நிறைய இருக்குது, இப்போ டிஸ்ட்ரிக்ட் அதிகமாகிருச்சு. ஆனால் அதில் கொடுத்துருக்கிறது வந்து மொத்தம் 31 டிக்கு தான் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரீஸ் சென்டர் வந்து 31. அவங்க அப்டேட் பண்ணாதான் தெரியும் எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு. இப்போ வரைக்கும் அந்த வெப்சைட் வரைக்கும் 31 தான் டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரீஸ் சென்டர் தமிழ்நாட்டில் ஃபங்க்ஷனிங் ஆகிட்டுருக்கு. 17. DAS is a place where the required facilities and factory accommodation are provided by the government to the entrepreneurs to establish their industries there. இது ஒரு பிளேஸ். இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் என்டர்ப்ரனருக்கு, அதாவது தொழில் முனைவோருக்கு, அதாவது இண்டஸ்ட்ரீஸை தொழிற்சாலைகளை உருவாக்கக்கூடிய தொழில் முனைவோருக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபெசிலிட்டிஸ், அந்த ஃபேக்ட்ரி நடத்துறதுக்கான அக்காமடேஷன், அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் உருவாக்கி கொடுக்கக்கூடிய இடத்துக்கு பேர் என்ன? டேஸ் இஸ் அ பிளேஸ். அந்த இடத்துக்கு என்ன பேருன்னு கேட்குறாங்க. வேர் தி ரிக்வயர்ட் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஃபேக்ட்ரி அக்காமடேஷன்ஸ் ஆர் ப்ரொவைடட் பை தி கவர்மெண்ட் டு தி entrepreneurs to establish their industries there. Factory shed, industrial estate, industrial area, all the above one கேட்டிருக்காங்க. That is called industrial estate. அப்போ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் தான் ஒரு பிளேஸ். அது கவர்மெண்ட் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு, ஒரு தொழில் முனைவோருக்கு தொழில் தொடங்குவதற்காக, ஒரு இண்டஸ்ட்ரி தொடங்குறதுக்காக ஒரு தேவையான ஃபெசிலிட்டிஸையும் ஃபேக்ட்ரிக்கான அக்காமடேஷனையும் இடவசதியும் ஏற்படுத்தி கொடுக்குறது தான் இந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட். Question number 18. Government of India launched the program of setting up industrial estates in. இந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸை வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் லான்ச் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராம் உருவாக்குனாங்க. எந்த ஆண்டு உருவாக்குனாங்கன்னு கேட்குறாங்க. 1958லையா, 1985லையா, 1955லையா, 1995லையான்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1955ல் 1955 தான் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்காக ஒவ்வொரு ஏரியாலையும், ஒவ்வொரு பேக்வேர்டு ஏரியாலையும், மெயினாக இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸோடு எங்கெல்லாம் பேக்வேர்டு ஏரியா இருக்கோ அந்த பேக்வேர்டு ஏரியாலெல்லாம் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் தொடங்கணும், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டும் நடக்கணும், அதே டைமில் பேக்வேர்டு ஏரியாவும் டெவலப் பண்ணணும்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் லான்ச் பண்ண ஒரு ப்ரோக்ராம் தான் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ். 1955ல் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. Question number 19. DAS is responsible for planning, developing and maintaining the industrial estates. இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸை திட்டமிடுறதும் அதை வளர்ச்சிக்கும் அதை பராமரிக்கிறதும், பிளானிங், டெவலப்பிங் அண்ட் மெயின்டைனிங், இதை பண்ணக்கூடிய பொறுப்பு, ரெஸ்பான்சிபிள் யாருடையது? ஸ்டேட் கவர்மெண்ட்டா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டா, போத் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டா நன்னான்னு கேட்டிருக்காங்க. ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டை பிளான் பண்ணுறதும் டெவலப் பண்ணுறதும் மெயின்டைன் பண்ணுறதும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. Question number 20. The DAS provides the required financial assistance for the setting up of the industrial estates. இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் தொடங்கிறதுக்கான, அமைப்பதற்கான நிதி உதவியை, ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸை யார் ப்ரொவைட் பண்ணுவா? ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுமா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ப்ரொவைட் பண்ணுமா? சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுமா? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ப்ரொவைட் பண்ணுமான்னு கேட்டிருக்காங்க. ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டை உருவாக்குறதுக்கு, அமைக்கிறதுக்கு, செட்டப் பண்ணுறதுக்கு நிதி உதவியை, ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸை கொடுக்கறது வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட். அவங்க தான் இந்த பிளானை கொண்டு வந்தாங்க. ஒவ்வொரு பேக்வேர்டு ஏரியாலும் ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கொண்டு வந்து அங்கே இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டை உருவாக்குறது அவங்களுடைய எய்ம். ஆனால் அதை பிளான் பண்ணி டெவலப் பண்ணி கொண்டு ஒரு மெயின்டைன் பண்ணக்கூடிய வேலை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு, அதுக்கான ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். Question number 21. They comprise of a wide variety of industries. இதில் கீழே கொடுத்துருக்காங்க பாரு, இதில் எந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ்? வைட் வெரைட்டி ஆஃப் இண்டஸ்ட்ரி, எல்லா விதமான இண்டஸ்ட்ரீஸும் அதில் இருக்கும். காம்போசைட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டா, ஆன்சிலரி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டா, ஸ்பெஷல் பர்பஸ் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டா, ஃப்ளாட்டட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டான்னு கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் மேலே கொடுத்துருக்க மாதிரி அம்பத்தூரும் கிண்டியும், அம்பத்தூர் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டும் கிண்டியில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டும். இதில் வந்து வைட் வெரைட்டி ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். எல்லா விதமான இண்டஸ்ட்ரி இருக்கும். ஒரே மாதிரியான இண்டஸ்ட்ரி இல்லாமல் எல்லா விதமான இண்டஸ்ட்ரீஸும் அங்கே இருக்கும். பலதரப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். வைட் வெரைட்டி ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும் இந்த அம்பத்தூர்லேயும் கிண்டியும். இந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டை எப்படி வகைப்படுத்துகிறாங்க? அதுக்கு பேர்
ஒன்றா எல்லாமே ஒன்றா இருக்கிறதுக்கு பேர் வந்து காம்போசிட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட். இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டோடைய வகைகள். கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் நிறைய விதத்தில் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இப்படி அது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி 4 கிளாஸிஃபை பண்ணுறாங்க. காம்போசிட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்னா எல்லா விதமான இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டும் ஒரே இடத்துல இருக்கும். ஆன்சிலரி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்னா ஒரு பெரிய இண்டஸ்ட்ரிக்கு, ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரினா அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான சிறு சிறு பொருளெல்லாம் உருவாக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இடம் வந்து ஆன்சிலரி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஸ்ரீபெரும்புதூர் இருக்க இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வந்து மெயினாக வந்து ஸ்ரீபெரும்புதூரில் வந்துட்டு அதிகப்படியான கார் உற்பத்தி தொழிற்சாலைகள் தான் இருக்குது. அந்த கார் உற்பத்தி தொழிற்சாலை இருக்கனால அது சுற்றியில் இருக்குன்னா நிறைய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ், நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. என்ன இண்டஸ்ட்ரியல்ஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி அந்த கார் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான அந்த சிறு சிறு பொருளெல்லாம் உற்பத்தி பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸு. அது வந்து ஆன்சிலரி, துணை இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்னு சொல்லலாம். ஸ்பெஷல் பர்பஸ்னால் ஒரு குறிப்பிட்ட பர்பஸ்க்காக மட்டும், எல்லாமே இருக்காது, ஒரு குறிப்பிட்ட பர்பஸ்க்கு மட்டும் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட். அந்த குறிப்பிட்ட பர்பஸ் மட்டும் தான் அங்கே இருக்கும், அந்த குறிப்பிட்ட தொழில் மட்டும் தான் அங்கே நடக்கும். அது பின்னால் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த ஃப்ளாட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ன்றது என்னென்னா, ஃப்ளாட் இருக்கும். ஃப்ளாட்னா இப்போ வந்து மற்ற இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் பறந்து கிடக்கும், பெரிய ஏரியாவில் பறந்து கிடக்கும். அந்த மாதிரி ஏரியாவில் வந்து 300 ஏக்கர்ஸ் அந்த மாதிரிலாம் பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ்லாம் இருக்குது, பறந்து கிடக்கும். ஆனால் வந்து இந்த ஃப்ளாட்டட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்னா ஃப்ளாட் இருக்கும், மாடி, அடுக்குமாடி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட். இங்கே வந்து லைட் வெயிட்டட் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் தான் நடக்கும். லைட் வெயிட்டட், ரொம்ப வெயிட் கனம் குறைவான சாதனங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் தான் இந்த ஃப்ளாட்டட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் நடக்கும். Question number 22. The main objectives of the establishment of industrial estate. இந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டை உருவாக்குவதற்கான முக்கியமான நோக்கம், மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறாங்க. ப்ரொவைட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அகாமடேஷன் ஃபெசிலிட்டி டு தி ஆண்டர்ப்ரனர்ஸுக்கு, தொழில் முனைவோருக்கு என்ன பண்ணும், ஃபெசிலிட்டி கொடுக்கணும். அகாமடேஷன், தொழில் தொடங்குவதற்கான இடவசதி, அகாமடேஷன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கான கட்டமைப்புகள், ரோடு, அதுக்கு தேவையான இண்டஸ்ட்ரி நடத்துறதுக்கான தேவையான எலக்ட்ரிசிட்டி, இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டோட மெயின் ஆப்ஜெக்டிவாக. என்கரேஜ் தி டெவலப்மெண்ட் ஆஃப் எஸ்எஸ்ஐ இன் தி கண்ட்ரி. ஒரு நாட்டில் வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை டெவலப் பண்ணுறது, வளர்ச்சியடைய வைக்கிறத என்கரேஜ் பண்ணுறது தான் இதனுடைய நோக்கமாக. டீசென்ட்ரலைஸ் இண்டஸ்ட்ரீஸ் டு தி ரூரல் அண்ட் பேக்வர்ட் ஏரியாஸ். எல்லாமே பெரிய பெரிய நகரங்களில் மட்டும்தான் இண்டஸ்ட்ரீஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். அதை டீசென்ட்ரலைஸ் பண்ணி அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ரூரல் ஏரியாலையும் கிராமப்புறங்களையும், பேக்வர்ட் ஏரியாஸ் பிற்படுத்தப்பட்ட ஏரியாலையும், பேக்வர்ட் ஏரியாஸ் பின்தங்கிய ஏரியாலையும் பகுதியிலையும் தொடங்குறது தான் எது இதோட மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கேட்குறாங்க. இது மூணுமே ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டோட நோக்கம் தான், மூணுமே இருக்கணும். மெயின் நோக்கம் ஃபஸ்ட்டு வந்து மெயினாக வந்து ஒரு பேக்வர்ட் ஏரியா இல்லைன்னா ரூரல் ஏரியா தான் செலக்ட் பண்ணுவாங்க கவர்மெண்ட். அதை டீசென்ட்ரலைஸ் இண்டஸ்ட்ரீஸ் டு தி ரூரல் அண்ட் பேக்வர்ட் ஏரியாஸ். அந்த பேக்வர்ட் ஏரியா இல்லைனா ரூரல் ஏரியாஸ் தேர்ந்தெடுப்பாங்க, கிராமப்புறம் அல்லது பின்தங்கிய பகுதியை தேர்ந்தெடுப்பாங்க. அங்கே கவர்மெண்ட் என்ன பண்ணணுன்னா, தேவையான உள்கட்டமைப்புகளை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும், அந்த அகாமடேஷன், அந்த தொழில் முனைவோர் தொழில் நடத்துது ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து இண்டஸ்ட்ரி தொடங்குறதுக்கான அகாமடேஷன், இடவசதியும் ஏற்படுத்தி அந்த இடத்துல ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை டெவலப் பண்ணுறதுக்காக உற்சாகம் ஊட்டுவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க கவர்மெண்ட். இது மூணுமே ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் தொடங்குவதற்கான மெயின் நோக்கம். Question number 23. தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் தி இயர். தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட், சிட்கோ. இது தமிழ்நாட்டினால டான் சிட்கோ அப்படின்வாங்க. தமிழ்நாடு இதேமாதிரி இந்தியா ஃபுல்லாக ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே இந்த சிட்கோ இருக்குது, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். இது வந்து சிட்கோ அப்படின்வோம். இந்த சிட்கோ வந்து இந்தியா ஃபுல்லாக எல்லா ஸ்டேட்லேயும் இருக்குது. கேரளாவில் போனீங்கன்னா கேரளா சிட்கோன்னு இருக்கும், தமிழ்நாடுக்கு வந்து தமிழ்நாடு சிட்கோன்னு இருக்கும். இது எந்த வருஷம் உருவாக்கப்பட்டது? தமிழ் சிட்கோ வந்து தமிழ்நாடு சிட்கோ, தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. 1970, 1980, 1975, 1986 கேட்டிருக்காங்க. 1970. கேரளாவில் கூட 1975 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் வந்து 1970 ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவிலே இன்றைக்கி வந்து செகண்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷனான ஒரு ஸ்டேட் வந்து தமிழ்நாடு தான். ஃபஸ்ட் வந்து மகாராஷ்டிரா, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டில் வந்து ஃபஸ்ட் இருக்கக்கூடியது மகாராஷ்டிரா. செகண்ட் பிளேஸ் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டில் செகண்ட் பிளேஸில் இருக்கிறது தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில்
இந்த சிட்கோ ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிட்டடை வந்து 1970 உருவாக்கிட்டாங்க. கொஸ்டின் நம்பர் 24, சிட்கோ ஆஸ் மெயின்டைனிங் டோட்டலி டேஸ் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் ஆல் ஓவர் தி தமிழ்நாடு. இந்த சிட்கோ இருக்குது, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். இவங்க தான் இந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணக்கூடிய வேலை. இந்த சிட்கோவுக்கு தான் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸை மெயின் பண்ண எவ்வளோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸை இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க? 121, 80, 41, 72 அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக இந்த சிட்கோ என்ன பண்ணால் சிட்கோக்கே, அதாவது ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் லிமிட்டெடுக்கே சொந்தமாக கொஞ்சம், அதாவது நியர்லி 80 இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அவங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் வந்து சொந்தமாக 80 இருக்குது. கவர்மெண்ட்டோடைய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் ஒரு 41 இருக்குது. மொத்தம் 121 இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸை இந்த சிட்கோ தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்க அண்டரில் தான் இது மெயின்டெனன்ஸ் நடக்குது. ஸோ சிட்கோ ஹேஸ் மெயின்டைனிங் டோட்டலி 121 இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ். அவங்களுக்கு மட்டும் சொந்தமாக சிட்கோவோட அண்டரில் அவங்களுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து 80 ஓனாக இருக்குது. 41 வந்து கவர்மெண்ட்டோடைய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ். கவர்மெண்ட் டைரெக்டாக கவர்மெண்ட்டோட அண்டரில் வரக்கூடிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் வந்து 41. இந்த சிட்கோக்கு அண்டரில் வர்றது வந்து 80. மொத்தம் 121 இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸை வந்து இந்த சிட்கோ தான் மெயின்டைன் பண்ணுறாங்க, பராமரிக்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 25, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சிட்கோ. சிட்கோட ஃபங்க்ஷன் என்ன, இதில் எதுன்னு பார்க்கலாம். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ். இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸை உருவாக்குவதும் அதை பராமரிப்பதும். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். ரா மெட்டீரியலை விநியோகம் பண்ணுறது. ரா மெட்டீரியல் அப்படின்போது ஒரு இண்டஸ்ட்ரிக்கு தேவையான பொருட்களை, ஏன் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான பொருட்களை இவங்க சிட்கோ சப்ளை பண்ணுன்னு கேட்டால், அதாவது சில பொருள் வந்து ஸ்கேராக இருக்கும், பற்றாக்குறையாக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. அந்த கிடைக்காத பொருட்களை வந்து கொண்டு போய் கொடுக்குறது தான் இந்த சிட்கோ வேலை. இந்த டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரீஸ் சென்டர்ஸ் அப்படி தான். இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்துட்டு லைசன்ஸ் கொடுக்கறது, நான் வந்து டிக்கை பற்றி சொல்லிட்டுருக்கேன். டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரீஸ் சென்டரில் பற்றி சொல்லும்போது அவங்களும் அப்படி தான் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, ஒரு தொழில் தொடங்குவதற்கான உதவி கொடுப்பாங்க. அதே மாதிரி தொழில், ஃபார் எக்ஸாம்பிள் கேண்டில் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு தொழில் யார் வேணால் தொடங்கலாம். ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து கேண்டில் உற்பத்தி பண்ணக்கூடிய தொழில் நடத்தலாம். அதுக்கு வந்து டிக்கு வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அந்த கேண்டில் உற்பத்தி பண்ணுறதுக்கு மெழுகு வேணும். அந்த மெழுகு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது வந்து ஸ்கேஸ், ரொம்ப வந்து பற்றாக்குறையாக இருக்கும். அந்த மாதிரி பற்றாக்குறையாக இருக்க ஸ்கேராக இருக்கக்கூடிய அந்த பொருளை வந்துட்டு அந்த டிக்கே சப்ளை பண்ணுவாங்க. அது பாருங்கள் ஸ்கேர். அதே மாதிரி தான் இங்கே சிட்கோவும் ஒரு அந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தாபனத்துக்கு தேவையான ரா மெட்டீரியலையும் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. அது வந்து ரொம்ப ஸ்கேராக இருந்தால் கூட அவங்க திரட்டி அதை கொடுப்பாங்க. அதேமாதிரி மார்க்கெட்டிங் அசிஸ்டன்ஸ் டு எஸ்எஸ்ஐ. இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்துட்டு மார்க்கெட்டிங் அசிஸ்டன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது அவங்க உற்பத்தி பண்ண பொருளை விற்பதற்கான ஒரு சந்தை ஏற்படுத்தி கொடுக்குறதும், சந்தை ஏற்படுவதற்காக உதவி புரிகிறதும் இந்த சிட்கோவாக இருக்கும். இதில் எந்த ஃபங்க்ஷன் வந்து சிட்கோவோட ஃபங்க்ஷன் கேட்குறாங்க. இது மூணுமே சிட்கோவோட ஃபங்க்ஷன் தான். இதே வார்த்தைகளை வேறு விதத்துலையும் கேட்கலாம். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும். சிட்கோவோட ஃபங்க்ஷன் கேட்டால் இதையே மாற்றி இதே விஷயத்தை வந்து வேறு விதத்துலையும் கொடுப்பாங்க. அப்போ படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அப்போ சிட்கோவோட வேலை வந்து இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டை உருவாக்குறதும் அதை பராமரிக்கிறதும். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், மார்க்கெட்டிங் அசிஸ்டன்ஸ் டு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், ஆல் தி above. ஸோ ஆல் தி above இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 26, சிட்கோ. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சிட்கோ. இந்த சிட்கோ வந்து ஆக்சுவலி இந்த டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் வந்துட்டு நம்ம இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டை உருவாக்குறதும் அதை பராமரிக்கிறது இவங்களோட வேலைன்னு பார்த்தோம். இதில் வந்து நம்ம பார்த்தோம் இந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் பலவிதமான இண்டஸ்ட்ரியல், காம்போசிட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்னும், ஸ்பெஷல் பர்பஸ் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்னும், அதே மாதிரி ஃப்ளாட்டட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், ஃப்ளாட்டில் நடக்கக்கூடியது, இப்படியெல்லாம் பார்த்தோம். அதில் ஸ்பெஷல் பர்பஸ் பார்த்தோம். இப்போ கிண்டிலையும் அம்பத்தூரில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வந்து காம்போசிட், எல்லா விதமான தொழிற்சாலைகளும் அங்கே இருக்கும், அதுதான் காம்போசிட்னு. இதேமாரி இந்த சிட்கோ என்ன பண்ணால் இன்டகிரேட்டட் சீ ஃபுட் பார்க் இஸ் லொக்கேட்டட். இந்த சிட்கோவோடைய இன்டகிரேட்டட் சீ ஃபுட் பார்க் பாருங்கள். அங்கே சீ ஃபுட், அந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் வந்து சீ ஃபுட்டு மட்டும் தான் இருக்கும், கடல் உணவுப் பொருட்களை மட்டும் இருக்கும். அதனால தான் இன்டகிரேட்டட் சீ ஃபுட் பார்க், ஒருங்கிணைக்கப்பட்ட கடல் உணவு பூங்கா. இந்த சிட்கோவோட ஒருங்கிணைக்கப்பட்ட கடல் உணவு பூங்கா அது எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. தண்டோராயிலையா,
சங்கரக்கோட்டை இல்லையா, சக்கரக்கோட்டை, அதே மாதிரி எச்சம்பாடி, புஞ்சைக்கலக்குறிச்சி எந்த இடத்துல இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே இதில் கொடுத்தக்கூடிய 4 பேருமே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சிட்கோவோட இன்டகிரேட்டட் இண்டஸ்ட்ரியல் பார்க் தான். ஆனால் வந்து இந்த சீ ஃபுட்டுக்காக தொடங்கப்பட்ட அமைப்பு வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சக்கரக்கோட்டை. அதாவது சக்கரக்கோட்டைன்றது வந்துட்டு எங்கே இருக்குன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ராமநாதபுரத்தில் தான் மீன் பிடி தொழில் அதிகமாக நடக்குது. அங்கே வந்து என்ன இருக்குன்னா அந்த சீ ஃபுட்டுக்காக ஒரு பார்க் இன்டகிரேட்டட் ஒருங்கிணைந்த கடல் உணவு பூங்கா வந்து இங்கே இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மற்ற எல்லாமே அதே மாதிரி தான், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரணத்துக்காக தொடங்கப்பட்டதான். அது என்னென்னு பார்த்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கேட்கும்போது ஈஸியாக எழுதிடலாம். பாருங்கள், தண்டாரை வந்துட்டு என்ன இருக்குன்னா சிட்கோ இன்டகிரேட்டட் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் பார்க். பாருங்கள், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் பார்க், இது டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் பார்க்கு. அதே மாதிரி எச்சம்பாடி வந்துட்டு என்னென்னா இன்டகிரேட்டட் ஃபுட் பார்க், உணவுக்காக. மற்ற சீ ஃபுட்டு, இது வந்து வெறும் உணவு பொதுவானது, ஃபுட் பார்க்கு. அதே மாதிரி புஞ்சைக்கலக்குறிச்சியில் வந்துட்டு என்ன இருக்குன்னா இன்டகிரேட் டெக்ஸ்டைல் ஆர் அப்பரல் பார்க் இருக்குது. இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ஆர் அப்பரல் பார்க். மற்றது வந்து டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் பார்க்கு, இது வந்து டெக்ஸ்டைல் அப்பரல் பார்க் இருக்குது. இதில் ஒவ்வொன்று பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல இருக்குது. ஒன்று வந்து தண்டாரை வந்தது காஞ்சிபுரத்தில் இருக்குது, அதனால் இன்டகிரேட் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் பார்க்கு. அதே மாதிரி ஒவ்வொன்றும் எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் சிட்கோவில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் பர்பஸ் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதுக்கு அடுத்த வீடியோவில் இதோட தொடர்ச்சி, இதை பாக்கி இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ், இந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ஸும் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை டெவலப் பண்ணக்கூடியதும், இந்த ஆண்டர்ப்ரனரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமுக்காக எந்தெந்த பேங்க்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல் பண்ணுது, எப்படி கவர்மெண்ட் ஹெல்ப்ஃபுல் பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோவில் கூட பார்த்துடலாம். அதோட அந்த பார்ட் முடிஞ்சிடும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. விஷ் ஆல் தி பெஸ்ட்.